மட்டன் கைமா செய்வது எப்படின்னா நான் வந்து செஞ்சு காமிக்க போகிறேன். ரொம்ப சிம்பிள் தாங்க, ஆனால் டேஸ்ட் வந்து அள்ள விட்டுரும், அந்த அளவுக்கு செம்மையாக இருக்குன்னா பார்த்துக்கோங்க. ஸோ அதனால் 100 ரூபாய்க்கு தான் நான் வாங்கியிருக்கேன். 100 ரூபாய்க்குனா நீங்கள் என்ன கிராமம் அதெல்லாம் பார்த்துக்கோங்க, நான் அதை கவனிக்காமல் விட்டுட்டேன். ஸோ நான் 100 ரூபாய்க்கு வந்து மட்டன் வாங்கியிருக்கேன், அதை வந்து பண்ணி காமிக்கிறேன். அதே அளவு நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து தேவையான அளவு வந்து எண்ணெய் விட்டுக்கலாம். இதுக்கு வந்து எண்ணெய் வந்து ஜாஸ்தியாக தான் பிடிக்கும். அதுக்கப்புறம் வந்து ஒரு ஸ்பூன் அளவு சோம்பு போட்டுடலாம். ஒரு ஸ்பூன் இருக்காதுங்க சோம்பு, ஒரு அரை ஸ்பூன் இருக்குன்னு வச்சுக்கோங்க போதும். ஆல்ரெடி சாப்பிட்டு பார்த்துருக்கேன் நான், டேஸ்ட் நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் அது ரொம்ப ரொம்ப சிம்பிளான மெத்தடு. சோம்பு வந்து பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா கருவேப்பிலை போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து ஒரு 4 பச்சை மிளகா இந்த மாதிரி வந்து கீத்தா நறுக்கி வச்சு 4 பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகா போட்டதுக்கப்புறம் ஒரு 20 சின்ன வெங்காயம் வந்து ரொம்ப சின்னதாக நறுக்கி வச்சுக்கோங்க. அது அதுக்கப்புறம் வந்து நம்ம ஆட் பண்ணிடலாம். பச்சை மிளகா போட்டதுக்கப்புறமா வந்து சின்ன வெங்காயம் ஆட் பண்ணியாச்சு. இந்த டைம் சின்ன வெங்காயம் போட்டதுக்கப்புறம் வந்து உப்பு வந்து தேவையான அளவு வந்து இப்போ சேர்த்துக்கோங்க. அப்படின்னா தான் வந்து வெங்காயம் வந்து கொஞ்சம் சீக்கிரமாக வந்து வதங்க ஆரம்பிக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெங்காயம் வந்து நல்லாவே வதங்கிடுச்சுங்க. இப்போ வந்து நம்ம கறி வந்துருக்கு பார்த்தீங்கன்னா, அந்த கறி வந்து பார்த்து பண்ணிடலாம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஆனால் நல்லா கிண்டி விட்டுங்க. இப்போ வந்து கறி போட்டாச்சு. அதுக்கப்புறம் வந்து மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் இல்லை 2 மினிட்ஸ் வந்து நல்லா மூடி போட்டு வச்சுருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் மூடி போட்டு வச்சுருந்தேன். இப்போ நல்லாவே வந்து வதங்கிருச்சு, அதாவது ஃபுல்லாக வதங்கலை. இப்போ வந்து நம்ம வந்து பொடி என்னென்ன பொடி சேர்க்கணுமோ அது இந்த டைமில் சேர்த்துக்கலாம். கறி வந்து ஓரளவுக்கு பாதி அளவு வெந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம வந்து பொடி சேர்க்கணும். இப்போ என்னென்ன பொடி சேர்க்கணும்னா மஞ்சப்பொடி ஒரு அரை டீஸ்பூன் அளவு மஞ்சப்பொடி சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து மிளகாப்பொடி ஒரு டீஸ்பூன் அளவு. அதுக்கப்புறம் மல்லிப்பொடி அதுவும் ஒரு டீஸ்பூன் அளவு சேருங்க. சேர்த்துட்டு நல்லா கிண்டுங்க. அதாவது உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா இன்னொரு அரை ஸ்பூன் வந்து மிளகாப்பொடி கூட சேர்த்துக்கோங்க. நான் ஒரு அரை ஸ்பூன் சேர்க்கலாம் தான் நினைக்கிறேன். ஒரு அரை ஸ்பூன் நான் வந்து சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் உங்களுக்கு காரம் வந்து ரொம்ப கம்மியாக இருந்தால் போதும் அப்படின்னு வச்சிங்கன்னா நீங்கள் வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிட்டா போதும். இப்போ வந்து நம்ம வந்து பொடி போட்டாச்சு. பொடி போட்டு நல்லா கிண்டியாச்சு. ஒரு 2 மினிட்ஸ்லேருந்து 3 மினிட்ஸ் வரைக்கும் திரும்பவும் மூடி வச்சுருங்க. இப்போ வந்து 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ரொம்ப நேரம் வச்சிடாதீங்க, அது பிடிக்க ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் நல்லா வந்து அடுப்பை குறைச்சி வச்சுட்டு இந்த மாதிரி வதக்கிக்கிட்டே இருங்க ஒரு 5 மினிட்ஸ் வந்து. இப்போ வந்து நல்லா வெந்திருக்கான்னு பார்த்துக்கோங்க. நல்லா வெந்ததுக்கப்புறமா 2 முட்டை உடச்சி ஊற்றிடுங்க. உடச்சி ஊற்றிட்டு நல்லா கிண்டுங்க. இந்த மாதிரி நல்லா கிண்டுங்க. ஒரு 1லேருந்து 2 நிமிஷம் நல்லா கிண்டிக்கிட்டே இருங்க. இந்த மாதிரி இப்போ வந்து நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். நல்லாவே ரெடி ஆயிடுச்சு. வாழை செம்மையாக இருக்குங்க. இதுக்கு மாதிரி நீங்கள் இப்படி சாப்பிட்ருக்கீங்கன்னா தெரில, ஆனால் இந்த மாதிரி ஒரு டைம் சாப்பிட்டு பாருங்கள், அடுத்து மறக்கவே மாட்டீங்க. மட்டன் இனிமேல் நீங்கள் இப்படி தான் சாப்பிடுவீங்க, அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். ஓகேங்க, மட்டன் கைமாவை டேஸ்ட் பாருங்கள். வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்க. இது போன்ற இன்னொரு சமையல் குறிப்பில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். வீடியோ பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றிங்க.